ஃபோர்த் ஃப்ளோர் ஆரி அர்ஜுனன், தலைவாசல் விஜய் இவங்கலாம் நடிச்சு சுந்தரபாடி டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் ஃபோர்த் ஃப்ளோர். இந்த படம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஆரியும் அவங்க லவ்வரும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. அப்படி லிவின்ல இருக்கிறப்ப அவங்க சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளயுமே சண்டைகளா வந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, நமக்குள்ள செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் முடிவு பண்ணி பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. என்னதான் பிரேக்கப் ஆகி பல வருஷங்கள் ஆயிருந்தாலும் கூட ஆரிக்கு வந்து அவங்களோட எக்ஸ மறக்க முடியல. இன்னுமே அவங்க நினைச்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஒரு நாள் அவங்க எக்ஸ் கிட்ட இருந்து போன் வருது, இந்த மாதிரி சென்னையில கொஞ்சம் எனக்கு பிரச்சனையா இருக்கு, நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவரும் அவரோட ஆபீஸ் லொகேஷனை சென்னைக்கு சேஞ்ச் பண்ணி கிளம்புறாரு. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, இந்த அபார்ட்மெண்ட்ல இந்த ஃப்ளோர் எடு அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த ரூம் நம்பர் கீ வாங்க, எல்லாமே அவங்க போன்லயே இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நேர்ல மீட் பண்றதை பத்தி அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. போன் பண்றாங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அவர் பண்றாரு, போன் வச்சிடறாங்க. இந்த மாதிரியே தான் இருக்கு. போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு கட்டத்துல எதுக்கு நேர்ல வந்து மீட் பண்ண மாட்டேங்கிறா, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி போன்லயே நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஃப்ரெண்ட கொடுத்து நம்பரை செக் பண்ணி பாக்குறப்ப இந்த நம்பர் ஏன் எங்க இருக்கு, நம்பர் இப்ப டவர் லொகேஷன் எங்க எல்லாம் செக் பண்ணி பாக்குறப்ப அது ஒரு லொகேஷன் காட்டுது. அந்த லொகேஷன் போய் பார்த்தா அங்க அவங்க இல்ல. போன் பண்ணி பார்த்தா வேற ஒரு நம்பர்ல இருந்து போன் பண்ணி பார்த்தா வேற ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இந்த நம்பர் போன் வந்துச்சுல அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல இந்த நம்பர் தான் நான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு வருஷமா யூஸ் பண்றேன் அப்படின்னு வேற ஒருத்தவங்க சொல்றாங்க. அப்ப எனக்கு போன் பண்ணது யாரு, இவ்வளவு நாள் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யாரு, எதுக்கு நான் இங்க வந்தேன், எதுக்கு இந்த அபார்ட்மெண்ட் தங்க சொன்னா, ஏன் என்ன காரணம் எதுவுமே தெரியல. ஒரு குழப்பமாவே அவர் ஃபீல் பண்றாரு. இந்த குழப்பத்துக்குலாம் அவருக்கு பதில் கிடைச்சிட்டா கிடைக்கலையா, திரும்ப ஆரியும் அவங்க ஒவ்வொரு சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பிலிம் தான் இந்த ஃபோர்த் ஃப்ளோர். படம் வந்து படத்தோட ஸ்டோரியாவும் சரி, படத்தோட ட்ரீட்மெண்டாவுமே சரி, கூலியில சொல்ற மாதிரி எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்க பார்த்திருக்கேன்னு தெரியல, அந்த ஒரு மீட்டர்ல தான் இருக்கு. ஏன்னா படத்தோட ஸ்டோரி வந்து நமக்கு பெருசா புதுசாலாம் இல்ல, நிறைய இடங்கள்ல பார்த்த மாதிரி தான் இருக்கு. சடனா எந்த படம் சொல்லு அப்படின்னா தெரியல. ஆனா இது ஏதோ இதுல பார்த்த மாதிரி இருக்கு, ஏதோ படத்துல இந்த மாதிரியான கான்செப்ட்ல ஒரு படம் பார்த்த ஃபீல் தான் இருக்கு. ஓகேவா. அப்புறம் படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து படத்தோட டீசென்டான ஸ்கிரீன் பிளே. ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு, ஒரு மொக்க படம் ப்ரோ அப்படிலாம் கிடையாது. ரொம்ப டீசென்டான ஒரு ஸ்கிரீன் பிளே. படத்தோட சஸ்பென்ஸ் நல்லா இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல காமெடி நல்லா ஒர்க் ஆச்சு. நிறைய இடங்கள்ல படம் ஓகே என்கேஜா வச்சுச்சு. சில இடங்கள்ல படத்தோட சஸ்பென்ஸ் வந்து ஒரு ஆகா ஹோகோங்கிற மாதிரி எப்படி சொல்லனா, இப்ப நமக்கு தமிழ்ல சில சில சஸ்பென்ஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர படங்கள் என்ன, இரவுக்கு ஆயிரம் கண்கள், டைரி, இந்த மாதிரியான சில படங்கள் சொல்லுவோம்ல. இந்த மாதிரியான சில படங்கள் சஸ்பென்ஸ் ஃபிலிம்ஸ் தான் இந்த படங்கள் சொல்லுவோம்ல. ஏன்னா அந்த படத்தோட சஸ்பென்ஸை வந்து கொஞ்சம் கூட கெஸ் பண்ணிருக்க மாட்டோம். படம் டோட்டலா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். கிளைமேக்ஸ்ல பயங்கரமா நம்மளை அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. இரவுக்கு ஆயிரம் கண்கள்லாம் கிளைமேக்ஸ்ல நம்மளை டோட்டலா ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு காரணம் அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, படத்தோட ரைட்டிங், இல்ல படத்தோட மியூசிக் ஸ்கோரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குல்ல. படத்தோட மியூசிக் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இரவுக்கு ஆயிரம் கண்கள் அந்த தீமே பயங்கர தீமா இருக்கும். அந்த பிரச்சனையா அப்படிங்கிறது கரெக்டா தெரியல. இதெல்லாம் சேர்ந்தனாலதான் அது நமக்கு பயங்கர பவர்ஃபுல்லா இருந்துச்சா, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இதுல என்ன, ஏன் இந்த படம் வந்து அந்த அளவு இல்ல, படத்தோட சஸ்பென்ஸ் நல்லா இருக்கு, பெருசா கெஸ் பண்ண முடியல, ஒரு சில இடங்கள்ல என்னடா அப்படிங்கிற மாதிரியான ஆச்சரியப்படுத்துது. ஓ அப்ப இது எல்லாமே பொய்யா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கொண்டு வருது. ஆனாலும் படம் வந்து சூப்பரா இருந்துச்சு அந்த ஒரு மீட்டர்ல நமக்கு சொல்ல தோணல. ஏன் அது மியூசிக்னாலயா இல்ல என்னன்னு தெரியல. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெருசா நமக்கு பரிச்சயம் இல்லாத, இல்ல வேற ஏதாவது ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாமோ, ஆரி ஓகே மத்தவங்கள ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் என்னன்னு கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல. மத்தபடி படம் ஓகே டீசெண்டா தான் இருந்துச்சு, நிறைய இடங்கள் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி படத்தோட எமோஷனல் சீன்ஸ் வந்து எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல. படத்துல வந்து சில எமோஷனல் சீன்ஸ் வருது, இன்டர்வலுக்கு அப்புறம் சில எமோஷனல் சீன்ஸ் தான் வருது. அது எந்த இடத்துலயுமே எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல. ஆரி வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி இதெல்லாம் பண்றாரு, அது எந்த இடத்துலயுமே எனக்கு எமோஷனல் கனெக்ட் ஆகல. ஒரு நீட்டான ஒரு ஆவரேஜான ஃபிலிம் பார்த்த ஃபீல் தான். ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும், அந்த ஃபீல் தான் எனக்கு கிடைச்சிச்சு. இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸ் ஃபிலிம், இந்த இயரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சஸ்பென்ஸ் அப்படிலாம் இல்ல. அப்படி ஒரு த்ரில்லர் ஃபிலிம்லாம் சொல்ல தெரியல. சில ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. சடனா நீங்க பாக்குறீங்க, சடனா ஒரு ஒரு மூஞ்சில அப்படியே பிளட் மார்க்கோட நாக்கிக்கெல்லாம் வெளியே தொங்க போட்டு வந்தா இருக்கும், சடனா வந்தா அந்த மாதிரியான சில ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட்ஸ் எல்லாம் படத்துக்குள்ள இருக்கு. அது நல்லா இருக்கு. அந்த படத்தை குடும்பத்தோட பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னா தாராளமா பார்க்கலாம். எந்த இடத்துலயுமே ஒரு தவறான காட்சிகளோ, குழந்தைகளுக்கு காமிக்க வேண்டாம் நினைக்கிற காட்சிகள் எதுவுமே இருக்காது. தைரியமா நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். ஆனா இந்த படம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படிங்கிறப்ப நீங்க அந்த மாதிரி எதிர்பார்த்துட வேண்டாம். ஒரு இரவுக்கு ஆயிரம் கண்கள்,
அந்த மாதிரியான ஒரு மீட்டர்ல அந்த அவ்வளவு பெருசா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க வேணாம். ஒரு ஆவரேஜான சைக்காலஜிக்கல் ஃபிலிம் பார்க்கலாம். எந்தவித தவறான காட்சிகள் இருக்காது. ஒரு நீட்டான இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி செட் பண்றாங்க. செகண்ட் ஹாஃப்ல அதுக்கான பதில் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா முடிச்சு போடுறாங்க. செகண்ட் ஹாஃப்ல முடிச்சு அவுக்குறாங்க. அந்த மாதிரியான விஷயம் தான். படம் உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கும். தாராளமா பாருங்க. இன்னொன்னு இந்த படத்துக்கு பெருசா தியேட்டர் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஆரி அவங்க வந்து இப்ப ரீசெண்டா நேத்து கூட இதுல பார்த்தேன். ஒரு இது கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கு பெருசா தியேட்டர் கிடைக்கல. தாய் கிழவிக்கு வந்து அவர் சிவகார்த்திகேயன் வந்து பயங்கரமா ப்ரொமோஷன் கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க. அதனால இது பண்ணி இதாயிருச்சு. இதுக்கு அப்படி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, கரெக்ட் தான். தாய் கிழவி மாதிரியான படத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் தாய் கிழவிங்கிற படத்துல ராதிகா நடிக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்குமே பெருசா ரீச் ஆகல. சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்றாரு. சிவகார்த்திகேயன் நிறைய இன்டர்வியூ கொடுத்து சிவகார்த்திகேயன் ஆடியோ லான்ச்ல இந்த மாதிரியான விஷயங்களை சிவகார்த்திகேயனோட நேம் வெளியே வருது. அவரு சில விஷயங்கள் பண்றாரு அப்படிங்கிறப்ப அதுக்கு ப்ரொமோஷன் கொஞ்சம் கையா தான் இருக்கு. ஓகே. ஆனா ஆரி அவங்க எத்தனை ப்ரொமோஷன் பண்ணாங்க எனக்கு தெரியல. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நேம் இருக்கு. ஓகே, அது கரெக்ட் தான். ஆனா ஆரி அவங்க எத்தனை ப்ரொமோஷன் பண்ணி இந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போனாங்க, எவ்வளவு எந்த மாதிரியான ப்ரொமோஷன் ஈடுபட்டாங்க. பெருசா ப்ரொமோஷனுக்காக பெருசா படங்களை பெருசா வந்து பணம் செலவழிச்சு ட்ரெயின்ல வந்து இது நம்மளோட போஸ்டர் ஓட்டணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இவங்க எந்தெந்த யூடியூப் சேனல்ல எந்தெந்த மாதிரியான இன்டர்வியூ கொடுத்து நிறைய யூடியூப் சேனல்ல இருக்குல்ல அந்த மாதிரியான இது பண்ணி அப்படி எத்தனை கொடுத்தாங்க, நிறைய எத்தனை பேட்டி கொடுத்தாங்க, இந்த மாதிரியான கதையம்சம் அப்படி எத்தனை டீமா அவங்க எத்தனை இது அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகேவா? மத்தபடி இது வந்து நார்மல் நடக்கிற விஷயம் தான். இது யதார்த்த சினிமா தான். இப்போ சிவகார்த்திகேயனோட முதல் படம் வருது, அவங்க நடிச்ச மெரினா படம் வருது அப்படின்னா அந்த நேரத்துல ஒரு பெரிய படம் வருது, ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட படம் வருது அப்படின்னா அவங்க டேட்டை தள்ளி போய் தான் ஆகணும். இதுல வந்து இப்ப 2 பேரும் வேற வழி இல்ல, 2 ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதிகமான தியேட்டர் பெரிய ஆர்டிஸ்ட் தான் கொடுப்பாங்க. சிவகார்த்திகேயன் படத்துக்கு கம்மியான தியேட்டர் தான் கொடுப்பாங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இப்ப அவர் வளர்ந்து வளர்ந்து வந்து இந்த மாதிரி வந்திருக்காங்களே, இது வந்து ரியல். ஆனா படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துல ஒரு படம் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தியேட்டர் டபுள் மடங்கு ஆகும். இது நிறைய படங்கள் நடந்திருக்கு. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படமே தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருந்துட்டு பழைய படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப திடீர்னு படத்தை சேஞ்ச் பண்ணி பெரிய ஆர்டிஸ்ட் படத்தை வந்து கொஞ்ச நாள தூக்கிட்டு இந்த படம் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான படங்கள் ஓடுனதுலாம் இருக்கு. இப்போ வந்து சினிமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம பெருசா நல்ல கண்டென்ட் இருக்கு, கொஞ்சம் ரீச் ஆனா போதும். ஒரு 4-5 தியேட்டர் படம் ரிலீஸ் ஆனா கூட ஆடியன்ஸ் படத்தை கொண்டு வருவாங்க பிக்கப் பண்ணி. ரைட்டா? பெருசா வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லா ஸ்கிரீன்லயும் நமக்கு கிடைக்கணும், இல்ல ஈக்குவலான ஸ்பாட் கிடைச்சா நம்ம படம் கொண்டு அப்படிலாம் கிடையாது. 4-5 பேர் பார்த்து படம் உண்மையாவே நல்லா இருந்துருச்சு, படம் பயங்கரமா ஆடியன்ஸ் என்டர்டெயின் ஆனாங்க, என்ஜாய் பண்ணாங்கன்னா அதுக்கடுத்து படத்தோட ரிசல்ட் வந்து படத்தவே அவங்களே ஆடியன்ஸே வந்து படத்தை டபுள் ஆக்கிடுவாங்க. 2 தேட்டர் ஓடுது, 4 தேட்டர் 4 16 ஆகும், 16 32 அப்படி அப்படியே கொண்டு போயிருவாங்க. ஓகேவா? இது பெருசா நம்ம இது பண்ணி ரியாக்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு பயங்கரமான கண்டென்ட்டா யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. இதான் நான் என்ன சொல்ல தோணுது. இந்த படம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா நியர்பை தியேட்டர் அவைலபிளா இருக்கும், பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.